வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். இன்னைக்கு என்ன வீடியோ நாம பார்க்க போறோம்னா மேக்கப் லவர்ஸ்க்கு வேண்டிதாங்க. இது வந்து பிகினரா இருக்கிறவங்களுக்கு மேக்கப் ரிலேட்டட் நிறைய Q&A எல்லாம் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நான் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருந்தா அதுக்கு கீழே வர நிறைய கொஸ்டின்ஸை எடுத்து இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நான் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் இதே கொஸ்டின்ஸ் தான் நிறைய தடவை வந்திருந்தது. சரி, இது ஒரு வீடியோ மாதிரி போட்டானே கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு மேக்கப்ல இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து கிளியர் அவுட் பண்றதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். பேசிக்கா நான் ஆரம்பிச்சிடுறேங்க. மேக்கப் எதுக்கு போடுறோம்னா ஃபிளாலெஸ் ஃபினிஷ். நிறைய பேருக்கு ஸ்கின் டோன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். பிளாக்னஸ், வாயை சுத்தி பிளாக்னஸ் இருக்கும், கண்ணு சுத்தி கருவலையும் அதிகமா இருக்கும், மூக்குக்கு மேல கருப்பு இருக்கும், அப்புறம் பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து கேன்சல் அவுட் பண்றதுக்கு, அதாவது மறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மேக்கப் போடுறோம். சோ மேக்கப்லயும் இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவா கான்ஃபிடென்ட் அப்பீலிங்கா இருக்கிறதுக்கு, எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம மேக்கப் வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது மேக்கப் வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க வந்து எப்படி வந்து ஒரு குக்கிங் நம்ம பிரியப்பட்டு நம்ம பண்றோமோ அதுக்கு தேடி இந்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணா இந்த குக்கிங்ல இந்த டேஸ்ட் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் மேக்கப்பும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் கிடைக்கும்னு அந்த மாதிரி ஒரு தாட் வரும். அதனாலதான் மேக்கப் வந்து இவ்வளோ மேக்கப்பா தெரியுது. அவ்வளோ மேக்கப் கிடையாது. ஒருத்தங்க தெரியாதவங்க வந்து மேக்கப்பை பார்க்கும் போது இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கா, மேக்கப் ரொம்ப டஃப் அப்படின்னு வரும். இனிஷியலா எனக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மாதிரி தான் தெரியும். அவ்வளவுதான், ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். பட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வேறவா மாத்தி யூஸ் பண்றோம். அதோட எப்படி வந்து உப்புலயே வந்து இந்த உப்பு இருக்கும், பருப்புலயே இந்த பருப்பு இருக்கும். அதே மாதிரிதான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லயே இந்த விதத்துல இந்த மாதிரி இருக்கு. சோ அவங்களுக்கு பினிஷ்க்கு ஏத்த மாதிரி, எந்த மாதிரி ஒரு ஒகேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்க லைட் கவரேஜ், லைட் மேக்கப் வேணும்னா லைட்டா, ரொம்ப லைட்டா மீடியம் இதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹை, நல்ல ஒரு பெரிய வெட்டிங் போகணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டா வந்து மேக்கப் பண்ணலாம். அவ்வளவுதான், அதுதான் பெரிய வித்தியாசங்க மேக்கப்ல இவ்வளவு மேக்கப்பான்னு கேட்கறவங்களுக்கு. அடுத்தது, இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு வந்து நான் படிச்சேன். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேக்கப் வந்து நம்ம பண்ணாலுமே ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, அது மட்டும் இல்லாம நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த மேக்கப்னால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மேக்கப் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்குரிய ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து மேக்கப் பண்ணாலும் இது ஒரு ப்ராப்ளமா தெரியாது. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு பிரைமர் அப்ளை பண்றோம். ஸோ பிரைமர் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேக்கப்பை வந்து கேரி அவுட் பண்றோம். சோ பிரைமர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணும், ஒரு திரை மாதிரி கிரியேட் பண்ணும். சோ நம்ம யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகாம, உள்ளார போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த பிரைமர் வந்து யூஸ் பண்றோம். சோ அதனாலயும் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் இன்ஸ்டெட் நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாம மேக்கப் அப்படியே விட்டுட்டு நம்ம தூங்க போயிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் இது நாளடைவுல நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியும். நெக்ஸ்ட் क्वेश्चन, அதிகம் பேர் வந்து கேட்டு இருந்தது, கொஞ்ச நேரத்திலேயே என் முகம் வந்து வேர்த்துடுது, மேக்கப் எல்லாம் அப்படியே கரைஞ்சிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க மேக்கப் போறதுக்கு முன்னாடி ஒரு பிரைமர் கண்டிப்பா அவசியமா நீங்க அப்ளை பண்ணியே தான் ஆகணும். அண்ட் நீங்க அந்த பிரைமரை வந்து உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிரைமரை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பேசிக் பிரைமர் பாத்துக்கிட்டீங்கன்னா அலோவேரா ஜெல் இருக்கு, அப்புறம் லாக்மேல இருக்கு, எஸ்கியூ இருக்கு, இப்ப நிறைய பிரைமர் இருக்கு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு டைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ பேசிக்கா நீங்க வந்து ஒரு ரொம்ப பேசிக்கா தான் நீங்க மேக்கப் பண்ணுவீங்க, ஜஸ்ட் நார்மல் லுக் இருக்கு, பட் ஆனா அதுலயே வந்து எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமா ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அலோவேரா ஜெல் மட்டுமே யூஸ் பண்ணி பிரைமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட மேக்கப்பை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு, அது ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணி உங்க மேக்கப்பை வந்து அதுல வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா தங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஆயிலி ஸ்கின்னால என் மேக்கப் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, வடிஞ்சிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு
பாத்தீங்கன்னா நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அதாவது நீங்க உங்க ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணணும். ஸ்கின்னை எப்படி ப்ரெப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இல்ல பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க இல்ல போர்ஸ் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் எடுத்து துணியில வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. அதாவது துணியில வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா அதை வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஐஸ் கியூப் கரையிற வரைக்கும் நீங்க வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணும்னா உங்களோட போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஆக்னேயை வந்து சூத் அவுட் பண்றதுக்கு அப்புறம் எக்ஸசிவ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஐஸ் கியூப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஒரு நீங்க வந்து மேக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் அந்த ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாகாது. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கேக்கி ஆகாம இருக்கும். அண்ட் அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு மேட்டா இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு கிரீம் சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஆயிலி ஸ்கின் பேஸ் இருக்கவங்களுக்கு ஈஸியா கரைஞ்சிடும். பட் மேட் பேஸ்ல இருக்க ஃபவுண்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஆயில் செக்ரிகேஷன் வந்து ஊஸ் அவுட் ஆகாது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐலைனர் போட்டோம்னா சீக்கிரமா வந்து அழிஞ்சிடுது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. சோ இந்த ஐலைனர் போடும் போது நமக்கு ஏன் ஐலைனர் கரைஞ்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ற கிரீம்ஸ் அண்டர் ஐ கிரீம் ஆகட்டும் இல்ல மாய்ஸ்சரைசிங் கிரீம் ஆகட்டும் அதை வந்து நீங்க அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேல ஐலைனர் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஸ்மட்ஜ் ஆகி சீக்கிரமா கரைஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்பவுமே நீங்க வந்து ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா மேட்டா இருக்க மாதிரி, அதாவது அந்த இடம் வந்து ட்ரையா இருக்கிற மாதிரி. இப்ப நீங்க ஒரு கிரீம் மாய்ஸ்சரைசிங் கிரீம் இல்ல அண்டர் ஐ கிரீம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அது ஐலைனர் போடுறீங்கன்னா அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. காம்பாக்ட் பவுடர் இல்ல லூஸ் பவுடர் இல்லைன்னா வந்து சாதா நார்மல் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐலைனர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஐலைனரும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா அதே இடத்துல தங்கும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல மூக்கு கிட்ட எல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் கூட பண்ண முடியல, அப்படியே திப்பியா அப்படியே இருக்கு, ஒரு மாதிரி ரவுண்டா பேட்ச் மாதிரி இருக்கு, வாய்கிட்ட சுத்தி கேக்கியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் ட்ரைனஸ் அதிகமாகிறது சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த மூக்கு கிட்ட எல்லாம் வந்து இங்க கொஞ்சம் ட்ரை ஆகும் அண்ட் வாய் கிட்ட இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும். சோ நீங்க ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸா ஹைட்ரேட்டடா வச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் ஃபிளாலெஸ்ஸா வரும். சோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஃபவுண்டேஷன் வந்து ஏன் கொஞ்ச நேரத்துல வந்து கருப்பாயிடுது அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னன்னா நீங்க ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ஏத்த ஷேடு தான் வாங்கணும். லைட் ஷேட் போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நேரத்துக்கு அது வந்து நல்லா இருக்கும். பட் கொஞ்ச நேரம் கழிஞ்சு இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு கருப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க வந்து இந்த லைட்டர் ஷேட் எடுத்து யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த கரெக்ட் ஷேடு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிரே ஆகாது, ஆஷி ஆகாது, டார்க்கும் ஆகாது உங்க ஸ்கின். அடுத்தது ஏன் கன்சீலர் யூஸ் பண்ணும்? கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல வந்து டார்க்னஸ் அதிகமா இருக்கும், சில இடத்துல வந்து பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும், ரெட்னஸ் அதிகமா இருக்கும். சோ அதுக்குரிய கன்சீலரே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. சோ கன்சீலர் வந்து கண்ணுக்கு கீழே இருக்க டார்க்னஸ் கேன்சல் அவுட் பண்றதுக்கு ஆரஞ்சு கன்சீலர் இருக்கு. சோ அந்த கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ணு வந்து இன்னுமே வந்து எப்படி சொல்றது நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அப்புறம் கிரேயும் ஆகாது. அப்புறம் வந்து சில கன்சீலர்லாம் உங்களுக்கு லைட் கன்சீலரே போதும். உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், wrinkles அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்ணை சுத்தி இல்ல முகத்துல இல்ல பிளாக்னஸ் எல்லாம் பிம்பிள் மார்க்ஸ் ஆன போர்ஸ் எல்லாம் இருந்தா கூடயும் அதை வந்து கன்சீலர் வச்சு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாலெஸ் ஃபினிஷா கிடைக்கும். அது அந்த ஷேடை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா டார்க்கா இருக்கும். சோ அந்த டார்க்னஸ் வந்து கேன்சல் அவுட் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு கன்சீலர் யூஸ் பண்றோம். சோ கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ஃபவுண்டேஷன் வச்சு blend பண்ணாதான் the exact procedure. and அது உங்களுக்கு டார்க்னஸ் கேன்சல் அவுட் பண்ணும். உங்க பிரைட்னஸ் வந்து உங்க ஸ்கின்னோட பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபேஸ வந்து இன்னும் அந்த உரிய பார்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு எஸ்பெஷலா கண்ணுக்கு கீழே வந்து கன்சீல் பண்ணுவாங்க, அப்புறமேட்டு மூக்கு கிட்ட கன்சீல் பண்ணுவாங்க, வாயை சுத்தி கன்சீல் பண்ணுவாங்க. சோ பிரைட் கலர்ஸ் வாயை சுத்தி எல்லாம் போடும்போது நம்ம ஒரு பிரைட் கலர் லிப்ஸ்டிக் போட்டோம்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு அப்படியே எடுத்து காமிக்கிற
வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கன்சீல் பண்றது. ஸோ கன்சீலர் கன்சீலர் ஃபர்ஸ்ட் போடணுமா இல்ல ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகணும். அப்பதான் அது வந்து கரெக்டா நமக்கு ஒரு நல்ல ஃபிளாலெஸ் ஃபினிஷா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும் போது நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிறது இல்ல, ரொம்ப ட்ரை ஆகுது, அப்படியே லைன் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்பவுமே லிப்ஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு லிப்பும் பாக்குறதுக்கு நல்ல ஃபுல்லாவும் லஷ்யஸாவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிராக்டு லிப்ஸ் எல்லாம் ஆகாது, ஸ்மூத்தாவும் இருக்கும். லிப்ஸ்டிக்ஸ் வந்து இன்னும் அதிக நேரம் உங்க லிப்ஸ்ல தங்கும். நெக்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் நான் என் மேக்கப் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், ஏதாச்சும் ஈவென்ட் போறீங்க சீக்கிரமா வந்து இன்னும் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நல்ல ஒரு ஃபிளாலெஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே கடைசியா நீங்க மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு செட்டிங் ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஸ்ப்ரேக்கு எதை நீங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்குன்ட்டு மேக்கப் ஃபிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு கூட உங்க மேக்கப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே உங்க லுக் வந்து இன்னும் ஃபிளாலெஸ்ஸா கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்க மேக்கப்பை வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா தங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி இந்த இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் விட்டு போயிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து இதே மாதிரி டைப்ல நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.